கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே, 7வது நாளில், கடைசி நாளில் நாம் படிக்க போகிற பாடம் என்னவென்றால், நம்முடைய தீம் இந்த வாரம் ஃபுல்லாக என்ன தீம், அந்த தீம் தான் இன்னைக்குரிய லெசன். அ கம்யூனிட்டி டிரான்ஸ்ஃபார்ம்டு, ஒரு சமுதாயத்தின் உருமாற்றம் என்ற தலைப்பில் தான் நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். எதில் மகிழ்ச்சி இருக்கிறது, எதில் வெற்றி இருக்கிறது, எதை நோக்கி போகிறீர்கள் என்று ஒரு சாதாரண சமுதாயவாசியிடம், இந்த உலகத்தில் ஒரு மனுஷன்ட்ட சாதாரணமாக கேட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க? இதை வாங்கிடணும் சார், அதை வாங்கிடணும் சார், ஒரு கார் வாங்கிடணும், ஒரு வீடு கட்டிடணும் சார், ஒரு பங்களா கட்டிடணும் சார், நமக்குன்னு ஒரு இடம் இருக்கணும் சார் அப்படின்னு இன்றைக்கி எல்லாருமே ஒரு நிலையை அடைந்து விட வேண்டும். இந்த மாடல் கார், இந்த மாடல் செல்ஃபோன், ஐஃபோன் இதெல்லாம் நமக்கு இருக்கணும் என்று சொல்லி தான் வாலிப பிள்ளைகளும் ஒரு தீவிரமாக இருக்கிறார்கள். The goal is happiness. மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும், இதுதான் இலக்கு, நோக்கம். I will be happy when I have this one. I'll be happy when I have that car. I'll be happy when I have that iPhone. எனக்கு இந்த ஃபோன் இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம், இந்த கார் இருந்தால் தான் சந்தோஷம், ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், சம்பாதிச்சாதான் சந்தோஷம் என்று சொல்லி இன்றைக்கி எல்லாருமே கன்சூமரிஸ்டிக் கல்ச்சர், பொருள்வள மோகம் உடைய ஒரு கலாச்சாரத்தில் இன்றைக்கு நாம் எல்லாரையும் பார்க்கிறோம். 4வது நாளில், 4th டே, நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா, யோர் சிட்டி யோர் மிஷன், உங்கள் நகரம் உங்கள் ஊழியம் என்ற தலைப்பின் கீழே கன்சூமரிசம் பற்றி படித்தோம். இன்றைக்கு அதை கொஞ்சம் விலாவாரியாக படிக்க போகிறோம், டீட்டெயிலாக படிக்க போகிறோம். பொருள்வள மோகம், கன்சூமரிசம் என்று சொன்னால், உங்களுக்கு சொன்ன நுகர்வோர்வாதம், நுகர்வியம் என்று சொன்னேன். இன்னும் புரிகிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா, பொருட்கள் மீது மோகம் உள்ள மனநிலை. பொருள்வள மோகம் கொண்ட கலாச்சாரத்தில், கன்சூமரிஸ்டிக் கல்ச்சர், இப்படிப்பட்ட ஒரு கல்ச்சரில் நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது இந்த கல்ச்சரில் இருக்கிற நாம் எப்படி வாழணும் அப்படின்னா, we should live as a counter cultural community, counter cultural Christian community. இந்த உலகத்தில் இருக்கிற கலாச்சாரத்திற்கு எதிராக வாழக்கூடிய ஒரு கிறிஸ்தவ சமுதாயமாக நீங்களும் நானும் வாழ வேண்டும். So the community we see now is completely consumeristic. நாம் பார்க்கிற சமுதாயம் பொருள் 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 பணம் இப்படி தான் ஓடிட்டுருக்கு. இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தை எப்படி நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது? How to transform this consumeristic culture, consumerism oriented community, எப்படி இதை நம்ம மாற்றுவது என்பதுதான் இன்றைக்கி நம்முடைய பாடம். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல பிதாவே, இந்த கடைசி நாள் ஜெபவாரத்திற்காக, வாலிபர் ஜெபவாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இதுவரைக்கும் படித்த பாடங்களுடைய ஒரு கன்க்ளூஷனாக, முடிவுரையாக இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிற பாடத்தை ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தாரும், எங்களோடு பேசும் ஆண்டவரே. எப்படிப்பட்ட சமுதாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளவும், எப்படிப்பட்ட சமுதாயமாக நாங்கள் மாற வேண்டும் என்பதை விளங்கி நாங்கள் செயல்படவும் இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராக. ஆண்டவர் எங்களோடு பேசும். ஆவியானவர் மெல்லிய சத்தத்தை கேட்க பண்ணும். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம், நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சமுதாயத்தை அழிக்கும் பொருள்வள மோகம், சமுதாயத்தை அழிக்கும் பொருள்வள மோகம். கன்சூமரிசம் டிஸ்ட்ராய்ஸ் கம்யூனிட்டி. எப்படி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இது வேண்டும், அது வேண்டும், நீங்கள் இதை இந்த ஃபோன் வச்சுருக்கீங்களா, இன்னும் பெட்டராக ஒன்று வந்திருக்கு என்று இப்படி நாம் பார்க்கக்கூடிய பொருட்கள் பற்றிய விளம்பரங்கள், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரிகார்டிங் திங்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒரு மனுஷன் சராசரியாக 3000 விளம்பரங்களை அவன் சந்திக்கிறானாம். ரோட்டில் போகும்பொழுதும், மொபைலில், டிவியில், எங்கே போனாலும் எவ்ரி டே 3000 விளம்பரங்களை நாம் பார்க்கிறோம். நம்மை சுற்றி சுற்றி ஏராளமான விளம்பரங்கள்.
அப்போ என்ன பார்க்குறோன்னா, இந்த உலகத்தில் பொருள் வள மோகம், இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும் என்ற மோகம் நாளுக்கு நாள் ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அப்படி அதிகரித்து கொண்டிருந்தாலும் மறுபக்கம் அது சமுதாயத்தை அழிக்கவும் செய்கிறது. இப்போ பாருங்களேன், ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா அதற்காக பிள்ளைகள் என்ன அடம் பிடிச்சு அதை வாங்கி கடைசியில் அதிலேயே அடிக்ட் ஆகி எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிற மாடர்ன் மீடியாவை பயன்படுத்தி இறந்தும் போயிருக்கிறாங்க. இந்த கேம் அந்த கேம்னு எவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்க நமக்கு தெரியும். இது ஒரு பக்கம். ஸோ கன்சூமரிசம் டிஸ்ட்ராய்ஸ் கம்யூனிட்டி. இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்குன்னா, டைம் இஸ் மணி. நேரம் என்றால் அது பணம். ஒவ்வொரு நொடியும் பணம் என கருதும் இந்த காலகட்டத்தில் இந்த பொருள் வள மோகம் எப்படி சமுதாயத்தை அழிக்கிறது என்று பார்க்கிறீர்களா? பாருங்க, தேவனோடு இருக்கிற உறவு அதை அழிக்கிறது. குடும்பத்தாரோடு இருக்கிற உறவு. இப்போ பாருங்களேன், இன்றைக்கி மொபைல் ஃபோன் வந்திருக்கு, கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி. இதை வச்சு என்னத்தை கம்யூனிகேட் பண்ணுறோம் யோசித்து பாருங்கள். அதிலே தான் மூழ்கி கிடக்கிறோம், என்னத்தையோ பார்க்குறோம், சிரிக்கிறோம், ரசிக்கிறோம். நம்மை நாமே அழித்துக் கொள்வதற்கு ஒரு கருவியாக இன்றைக்கு இது மாறிவிட்டது. அப்போ அந்த கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிக்கு இப்படி ஒரு கருவி இருக்குன்னா கம்யூனிகேஷனே இல்லையே. அண்ணன் தம்பிகளோட, அப்பா அம்மாவோட நல்ல ஒரு தொடர்பு உறவு இல்லை. தேவனோடு இருக்கிற உறவு, குடும்பத்தாரோடு இருக்கிற உறவு, அண்ட இலகத்தார் பக்கத்தில் இருக்கிறவர்களோட உறவு எல்லாமே இன்னைக்கு சேதாரமாகி போய்விடுகிறது. எவ்ரி ரிலேஷன்ஷிப் இஸ் டேமேஜ்ட். டெக்னாலஜி வளர வளர நம்முடைய கேரக்டர் டவுன் ஆகிட்டு தான் போகுது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் கன்சூமரிசம். இந்த பொருள் வள மோகம், இதனால தான் இன்னைக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய சீரழிவுகளை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஸோ உலகத்தார் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. உலகத்தார் இருக்கிறாங்க, அதே போல் நாம் என்ன செஞ்சிடறோம், நாமும் அப்படியே மாறிவிடுகிறோம். We are transformed into the likeness of the community around us. நம்ம சுற்றி இருக்கிற சமுதாயத்தை போல, சமுதாயத்தாரை போலவே நாமும் மாறிவிடுகிறோம். சமுதாயத்தை நாம் மாற்றலைங்க, சமுதாயம் நம்மை மாற்றி விடுகிறது. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அந்த 400 வருஷம் கழித்து அவங்க எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள். மோசே ஆரோன் மூலமாக வெளியில் வந்துட்டாங்க. அவங்க வெளியில் வந்துட்டாலும் பாருங்களேன், அவர்கள் திரும்ப திரும்ப எகிப்தை தான் நினைத்து கொண்டிருந்தார்கள். They were always thinking about Egypt and they wanted to retreat to Egypt. மறுபடியும் எகிப்துக்கு போயிடணும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. நாங்கள் எகிப்தில் இருந்த பொழுது நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து இறைச்சியை திருப்தியாய் சாப்பிட்டு அந்த எகிப்திலேயே செத்து போனோமானால் தாவிலை அப்படின்னு சொன்னாங்கல்ல. யாத்திரை 16ஆம் அதிகாரத்தில் முதல் 2-3 வசனங்கள் படித்து பாருங்கள். இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே. So Israelites, they came out of Egypt, but Egypt did not come out of them. எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில் வந்தாங்க, உண்மைதான். ஆனால் எகிப்து அவர்களை விட்டு வெளியே வரவில்லை. சரிதானே? இன்றைக்கி நாம் அப்படித்தான் உலகத்தில் இருக்கிறோம். போய் உலகத்தை மாற்றணும் அப்படின்னு சொன்னால், சபை உலகத்தை போய் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி என்ன தெரியுமா, உலகம் வந்து சபையை மாற்றிருச்சு. உலகம் instead of church transforming the world has entered the church and the world is transforming the church. உலகம் சபையை மாற்றிருச்சு. பாருங்களேன், வாலிபிள்ளைகள், யங் பீப்புள் ஆஃப் ஸ்ரீலங்கா, வாலிபிள்ளைகளே, இலங்கையின் வாலிபர்களே, எப்படி நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவங்களாம் நகை போடுறாங்க, நாமும் நகை போட்டுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கா? அவங்க இப்படிலாம் மாடர்னாக இருக்கிறாங்க, நாமும் அப்படி இருக்கணும். அவங்க இத்தனை ஆயிரம் 50,000 80,000 ஃபோன் வச்சுருக்கிறாங்க, எனக்கும் அந்த மாதிரி வேணும். ஸோ வி ஆர் காப்பியிங் த கல்ச்சர். சுற்றி இருக்கிற கலாச்சாரத்தை அப்படியே நம்ம என்ன செய்கிறோம், டூப்ளிகேட் பண்ணுறோம். அப்படியே நாமும் மாறணும்னு நினைக்கிறோம்.
அன்பான தேவ பிள்ளைகளே, ஸோ காட், சர்ச், பைபிள், இது எல்லாமே நம்ம ஒரு ப்ராடக்டாக தான் பார்க்குறோம். இன்றைக்கி எப்படி உலகத்தில் இருக்கிறவங்க ப்ராடக்ட் அப்படி தானே பார்க்குறாங்க, கன்சூமரிசம். அதே போல் காட் ஒரு ப்ராடக்ட். காட் ஆண்டவர்கிட்ட வந்தால் என்னை ஆசீர்வதிப்பாரா, என்னை அதை கொடுப்பாரா, இதை கொடுப்பாரா, நான் கேட்டால் எனக்கு பணம் தருவாரா. சர்ச்சில் வந்தால் எனக்கு என்ன செய்வாங்க, எனக்கு உதவி செய்வாங்களா, பணம் கொடுப்பாங்களா. கன்சூமரிசம் அகெயின். புரியுது உங்களுக்கு? சர்ச்சுக்கு வந்தாலும் ஏதாவது கிடைக்குமா? தட் இஸ் நாட் வர்ஷிப். தொழுகை என்பது அது கிடையாது. வேதத்தை எடுத்தாலும் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதமாக என்ன சொல்லுவார், எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுப்பார், எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாரா? அப்போ பாருங்களேன், இந்த உலகத்தினுடைய மனநிலை தான் நமக்கும் வந்து நாமும் தேவனை, சபையை, வேதாகமத்தை ஒரு ப்ராடக்டாக தான் பார்க்குறோம், ஒரு தயாரிப்பாக தான் பார்க்குறோம். ஸோ த வேர்ல்ட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் த சர்ச். உலகம் சபையை மாற்றிக்கிட்டு இருக்கு. கடவுளை ஒரு பணம் தரும் மெஷினாகவே, ஏடிஎம் மெஷினாகவே பார்க்க பழகிவிட்டோம். வேதாகமத்தை வசதியான வாழ்வுக்கு வழிகாட்டும் புத்தகமாகத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனசும் நம்முடைய கண்களும் இன்றைக்கி பைபிளை திறந்தால் ஆண்டவர் இன்றைக்கி என்ன நம்ம கொடுப்பாரு, இந்த ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம், என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சத்தியங்களை தருவாரா அப்படின்னு இன்றைக்கி தேடுறது கிடையாது. அதில் தேவனுடைய அன்பை நாம் பார்க்க தவறி விடுகிறோம். எப்படி என் வாழ்க்கை மாறணும் என்பதை நாம் படிக்க தவறி விடுகிறோம். எனக்கு இது கொடுப்பாரா, அது கொடுப்பாரா. பார்த்தீங்களா, அந்த கன்சூமரிசம் நம்முடைய சிந்தையும் கெடுத்து போட்டு விடுகிறது. பொருள்வள மோகம், ஒருவருக்கொருவர், ஒருவரை ஒருவர், பைபிள் அப்படித்தான் சொல்லுது. ஒன் ஃபார் அனதர், ஒன் அனதர், இதாங்க பைபிள் பிரின்சிபல். அந்த ஒருவருக்கொருவர், ஒருவரை ஒருவர் என்ற வேத கொள்கைகளை துறந்து நான், எனக்கு என்ற ஒற்றைப்படை சிந்தனை தான் மேலோங்கி நிற்கிறது. பார்த்தீங்களா, இப்போ இருக்கிற கம்யூனிட்டி கன்சூமரிசம், கன்சூமரிஸ்டிக் கல்ச்சர், கன்சூமரிஸ்டிக் கம்யூனிட்டி இஸ் சென்டர்ட் ஆன் செல்ஃப். சுயம், நான், எனக்கு, என்னுடைய எல்லாமே, ஏன் இதுதான், என் குடும்பம், அப்படி தான். புரியுதா உங்களுக்கு? அப்போது அந்த மாதிரி இன்னைக்கு உலகம் இருக்கிறது. அதே போல தான் இன்னைக்கு நாமும் மாறிவிடுகிறோம், மாறிவிட்டோம். பாருங்களேன், அப்போது இன்னைக்கு சபையில் இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கணும் என்பதையே மறந்து போய்விட்டோம். அப்போ ஆலயத்துக்கு வர்றதும் சும்மா ஏதோ கடமைக்கு அப்படி தான் போயிடுது. In our secular consumer culture, consumerism takes worship away from God and puts it on products, celebrities and ourselves. இந்த பொருள்வள மோகம் உள்ள கலாச்சாரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதில் என்ன ஆயிடுது, தேவனுக்குரிய தொழுகை அப்படின்னு போயிடுது. கவனமெல்லாம் எங்கே போயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொருட்கள், பிரபலங்கள், சரிங்களா, இந்த நடிகர், அந்த நடிகர், இன்னைக்கு மனசு அப்படி தான் போகுது. அப்போ பொருட்கள் மீதும் பிரபலங்கள் மீதும் நம் மீதும், ஏன், எனக்கு என்று என் மீதும் தான் இன்னைக்கு கவனம் போயிடுச்சே ஒழிய ஆண்டவர் மீது, ஆண்டோடைய வேதம், சத்தியம், சபை ஐக்கியம், இதெல்லாம் நீ குறைஞ்சி போச்சு. நிறைய வாலிப பிள்ளைகள் எப்படி நல்ல பணம் சம்பாதிக்கலாம் என்பதில் தான் கவனம் இருக்கிறது. பணம் அவசியம். பைபிள் சொல்லுது, பிரசங்கி 10ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், 19ஆம் வசனம், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். எஸ், மணி ஹெல்ப்ஸ் அஸ் இன் எவ்ரிதிங். அதே சமயத்தில் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் மறந்து விடக்கூடாது. 1 தீமோத்தேயு 6:10, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. என்ன பார்க்குறோன்னா, வெளிநாட்டு மோகம், வெளிநாட்டுக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும். See, consumeristic culture. அன்பான தேவ பிள்ளைகளே, நான் வெளிநாட்டுக்கு போகிறதையோ பணம் சம்பாதிக்கிறதையோ குற்றமாக குறையாக சொல்லவில்லை. ஆனால் இதெல்லாம் செய்யும் பொழுது how is our relationship with God? தேவனோடு நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? How is our relationship with the church
and church people. சபை மக்களோடு நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? How is my personal connection with God? How is my connection with my family? என் தேவனோடு என் குடும்பத்தோடு உறவு எப்படி இருக்கிறது அப்படின்னு யோசித்து பாருங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், செக்யூலர் கன்சியூமர் கல்ச்சர் டிஸ்ட்ராய்ஸ் அவர் ரிலேஷனல் கம்யூனிட்டி. அந்த உறவு முறை என்ற அந்த சமுதாயம், இந்த உறவு சமுதாயத்தில் இருக்க வேண்டிய உறவை இந்த பொருள் வள மோக கலாச்சாரம் அழித்து விடுகிறது. வாழ்க்கை எனக்கு அப்படி தானே போகுது, மற்றவங்களுக்கு அப்படி நினைக்கிறோமா? இல்லை. பைபிள் சொல்லுது, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எனக்கு உள்ளது மட்டும் நான் பார்க்கக்கூடாது, மற்றவர்களுக்குரியதை உதவி செய்ய, அவங்க தேவைகளை சந்திக்க நான் முயற்சி எடுக்கணும். கிறிஸ்துவம் தமக்கே பிரியமாய் நடவாமல். இதே ரோமர் புத்தகத்தில் தான் நம்ம கவனம் செலுத்த போகிறோம். 12ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்கள், சரிங்களா? இந்த 2 வசனங்களை வாசிப்போம். நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற வேண்டும்? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. 2ஆம் வசனம், ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். டிரான்ஸ்ஃபார்ம்டு. பி நாட் கன்ஃபார்ம்டு பட் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு. ரோமர் 12:2 வாசிக்கிறோம். அவன் பாருங்களேன், நம்முடைய மனம் மறுரூபம் ஆக வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றார். நம்ம எப்படி இருக்கிறோம்? மறுரூபமாகிறோமா அல்லது மதிமயங்கி போகிறோமா? ஆர் வி டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆர் ஆர் வி கன்ஃபார்ம்டு? ரோமர் 12:2 வசனம் சொல்லுது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். என்ன அர்த்தம்? பொருள்வள மோகம் நிறைந்த சமுதாயத்தின் மனநிலை, அந்த மனநிலையிலேயே நாமும் வளர்ந்துடக்கூடாது. கிறிஸ்தவர்களான நமக்கு என்று ஆண்டவர் வித்தியாசமான நம்பிக்கை, மாபெரும் நோக்கம் எல்லாம் வச்சிருக்கிற. என்ன நோக்கம் தெரியுமா? that we should become living sacrifices. முதலாம் வசனம் அதான் சொல்லுது. அதாவது முதலாம் வசனத்தில் ஜீவ பலியாக, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி. பலினா என்னங்க? பலினா என்ன? ஒரு ஆடு அல்லது மாடு, அதை வெட்டி காணிக்கையாக படைக்கிறது. சமாதான பலி, போஜன பலி, பைபிள் இருக்குல்ல, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, அப்படிலாம் படிக்கிறோம் லேவியராமத்தில். பலினா வெட்டி காணிக்கையாக படைக்கிறது. ஆனால் இங்கே பாருங்களேன், ஜீவ பலி, லிவிங் சாக்ரிஃபைஸ். நம்ம உயிரோடு இருந்தாலும் இந்த உயிரோடு வாழக்கூடிய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக உயிருள்ள பலியாக, காணிக்கையாக இருக்கணுங்க ஆண்டவருக்கு. லிவிங் சாக்ரிஃபைஸ். அப்படிதான் வாழுகிறோமா? ஜீவ பலிகளாக. ஆராதனை. ரோமர் 12ஆம் அதிகாரம் முழுக்க நீங்கள் படியுங்கள். ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும் என்பதுதான் ரோமர் 12ஆம் அதிகாரம். இந்த 12ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குது தெரியுமா? ஒரு சிம்பிள் அவுட்லைன் சொல்கிறேன். 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் வர்ஷிப்பிங், ஆராதனை. அதான் 1ஆம் வசனம் அப்படி தான் முடியுது. புத்தியுள்ள ஆராதனை. என்ன புத்தியுள்ள ஆராதனை? ஆண்டவருக்கு முற்றிலும் ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமாக அவருடைய சுத்தப்படி அவருடைய வேதம் சொல்லுகிறபடி வாழக்கூடிய வாழ்க்கை தாங்க ரீசனபிள் சர்வீஸ், புத்தியுள்ள ஆராதனை. நம்ம முதல் 3 வசனங்கள் ஆராதனை பற்றி பேசுகிறது. 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனங்கள் வரைக்கும் சர்விங், எப்படி சேவை செய்யணும், ஒரு சபை அல்லது ஒரு கிறிஸ்தவன் எப்படி சேவை செய்ய வேண்டும். 9-10ஆம் வசனங்கள் கனெக்டிங். how are we connecting, how are we to connect with the people? மக்களோடு எப்படி நம்ம பழகணும், இணையணும். 9-10ஆம் வசனங்கள் கனெக்டிங். 11-12 க்ரோயிங், எப்படி வளரணும் பரிசுத்தத்தில், ஊழியத்தில்,
ஜெபத்தில், உபத்திரவத்தில் பொறுமையாக எப்படி வளரணும். 13ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் 13 to 21 ஷேரிங், எப்படி பகிர வேண்டும். அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கை இதாங்க. ஜீவ பலினா இதுதான். ஆராதனை செய்வது, சேவை செய்வது, பகிர்தல், உறவுள்ளம் கொண்டு உறவு உள்ளத்தோடு எல்லாருக்கூடையும் பழகிறது, க்ரோயிங் அஸ் டிசைபிள்ஸ், சீஷர்களாக வளருவது, இதெல்லாம் தான் இந்த உலகத்தில் ஜீவ பலியாக நாம் தேவனுக்கு என்று வாழும்படி நம்மை ஒப்பு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை. So Christians, we are not to live for ourselves, we are to live for others. கிறிஸ்தவர்கள் நமக்கு நாமே வாழக்கூடாதுங்க, மற்றவர்களுக்காக வாழ வேண்டும். பாருங்களேன், ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் ரோமன்ஸ் சாப்டர் 15, ரோமன்ஸ் 15 3ஆம் வசனம் பாருங்க. 3ஆம் வசனம், கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல். பார்த்தீங்களா, கிறிஸ்து எப்படி நடந்தாராம்? அவர் தமக்கே பிரியமாக நடக்கலை. He did not live a self-pleasing life. 1ஆம் வசனம் பாருங்க, நாம் எப்படி வாழணும்? அன்றியும் பலமுள்ளவர்களாகி நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நமக்கே பிரியமாய் நடப்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நமக்கே பிரியமாய் நடக்கிறது என்ன? எனக்கு அது வேணும், இது வேணும், நான் இதை வாங்கணும், அதை வாங்கணும், அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும். புரியுது அவங்களுக்கு? இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் மனசு முழுக்க அப்படியே போயிடக்கூடாது. இயேசுவும் பொருள்வள மோகத்தின் சவாலை நமக்கு முன்பாக வர்ணித்து வைத்திருக்கிறார். எப்படி இந்த கன்சூமரிசம் நமக்கு ஒரு பெரிய சேலஞ்ச், பொருட்கள் மீது இருக்கிற மோகம் ஒரு பெரிய சவால் என்பதை இயேசுவானவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 12 12ஆம் அதிகாரம் லூக்காவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வசனங்கள் 15 21 வரைக்கும் ஆண்டவர் அழகான ஓமையோடு பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறார். 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்களேன். 15ஆம் வசனம், பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. No matter how much money, wealth you may have, that is not going to be your life. அது வாழ்க்கை கிடையாது. See, when our life is gone, all the money that we valued is nothing. இந்த பணம் போச்சு, உயிர் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பணத்துக்கு என்னங்க மதிப்பு? ஒன்றுமே கிடையாது. அப்போ ஆண்டவர் சொன்னார், பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பி கேர்ஃபுல் அபவுட் covetousness. ஒரு கதையை ஆண்டவர் சொன்னார். ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அவன் ஏற்கனவே பணக்காரன் தான். அவனோட நிலம் நன்றாய் விளைந்தது, நல்ல தானிய தவசங்கள் எல்லாம் விளைந்தன. அவன் யோசித்தானா, நான் என்ன பண்ணுவேன்? ஏற்கனவே எல்லா களஞ்சியங்களும் நிறைஞ்சு போச்சே, இப்போ என்ன பண்ண போகிறேன்? என் களஞ்சியங்களை இடிச்சிட்டு நான் பெருசாக கட்ட போகிறேன். அங்கே எனக்கு விளைந்த தானியங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு, என்னுடைய பொருட்கள் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு. வசனம் 19, லூக்கா 12:19, என் ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாறை, புசித்து குடித்து பூரிப்பாயிரு. அநேக வருஷங்களுக்கு உனக்கு அவ்வளவு பணம் நான் சேர்த்து வச்சுட்டேன். ஆத்மாவே, நீ சந்தோஷமா இரு. பி ஹாப்பி ஓ மை சோல், தேர் இஸ் எவ்ரிதிங் ஃபார் யூ அப்படின்னு தன் ஆத்மாவோடே சொல்லுவேன் அப்படின்னு தனக்குள்ளே அவன் சிந்தித்து சொல்லி கொண்டிருந்தான். ஆண்டவர் அவன்கிட்ட பேசினாராம், மதிகேடனே, ஓ ஃபூல், உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும். இன்னைக்கு நீ செத்து போயிட்டேன்னா அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்கள் நம்முடைய கல்ச்சர் எப்படி இருக்குது. இந்த கலாச்சாரத்தின் பாதிப்பு நம்மிடத்திலும் இருக்கிறது அல்லவா? பொருளாசை இந்த மனதை மயக்கி எஜமானாக ஆசனத்தில் உட்கார்ந்தும் இருக்கிறது. உள்ளுக்குள்ளே யார் ரூல் பண்ணுறா? இந்த பொருளாசை. அன்பான தேவ பிள்ளைகளே, சமுதாயத்தோடு சேர்ந்து நாமும் மதிமயங்கி போவதற்காக அல்ல, தேவனோடு இணைந்து மறுரூபமாவதற்காக தேவன் நமக்கு திட்டம் வைத்திருக்கிறார்.
சரிங்களா? We are not to be conformed with the world. We are to be transformed into the likeness of Jesus. உலகத்தோடு ஒத்து போய் அந்த பிரபஞ்சத்தோடு வேஷம் போடுவதல்ல, நாம் எப்படி மாறணும்? தேவனை போல, இயேசுவை போல மாறணும். இதுதான் தேவன் நமக்கு வச்சிருக்கிற திட்டம். ரோமர் 12:2 இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்தார் மாதிரி நீங்கள் மாறிடாதீங்க. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மறுரூபமாகுங்கள், அந்த வார்த்தை டிரான்ஸ்ஃபார்ம்டு என்று பார்த்தீங்களா? அதுக்கான கிரேக்க வார்த்தை மெட்டமார்ஃபு. மெட்டமார்ஃபு, அது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மெட்டமார்ஃபசிஸ். மெட்டமார்ஃபு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சயின்ஸில் படிச்சிருக்கோம்ல, பயாலஜி அல்லது ஜுவாலஜி இதெல்லாம் படிச்சிருப்போம். ஒரு கேட்டர் பில்லர் எப்படி ஒரு பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளையாக மாறுது, அது முட்டையாக இருந்து அப்புறம் புழுவாகி அப்புறம் அழகாக பட்டர்ஃப்ளையாக மாறும் பார்த்தீங்களா? That transformation is called metamorphosis. உருமாற்றம். அதைத்தான் மறுரூபம். அப்படி இருந்தது, அந்த ரூபத்தில் இருந்தது வேற ரூபத்தில் மாறிடுச்சு. பார்க்கறதுக்கு ஒரு முட்டையாக இருந்தது, முட்டையாவது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் புழுவானதுக்கப்புறம் அருவருப்பாக இருக்கும். ஆனால் அந்த பட்டாம்பூச்சி ஆயிடுச்சுன்னா, புழுவாக இருக்கும்போது யாரை பின்னாடி ஓடுவாங்களே பிள்ளைகள், ஐயோ அந்த புழுவை பார்த்து ஓடுவாங்க. ஆனால் பட்டாம்பூச்சி ஆன உடனே பாருங்களேன், பிள்ளைகள்லாம் பின்னாடி ஓடுவாங்க, பட்டாம்பூச்சி பின்னாடி ஓடுவாங்க, வண்ணத்து பூச்சி பின்னாடி ஓடுவாங்க. பெரியமான தேவ பிள்ளைகளை, அதான் மறுரூபமாக ஆகுதல். இட் இஸ் லைக் வாட்சிங் எ கேட்டர்பில்லர் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு அ பட்டர்ஃப்ளை. அழகான வண்ணத்து பூச்சி பாருங்களேன் மீண்டும் அருவருப்பான அந்த கூட்டுப்புழுவாக மாறுமா? Butterfly, will it become caterpillar again? Never. கிடையாது. The transformation is complete and dramatic. அந்த மறுரூபமாகுதல் முழுமையாக நடக்கிறது. சரிதானே? பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்குள் நடக்க வேண்டும். டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபமாகுதல் என்பது இயேசுவின் மீது கவனம் வைத்தலாகும். Focusing on Jesus. That is transformation. Not on things. பொருட்கள் மீது அல்ல, இயேசுவின் மீது கவனம் இருக்கணும். அதற்கு தேவனுக்கென்று முழுமையாக கீழ்ப்படிதல் அவசியப்படுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆர் வி ஃபுல்லி ஒபேயிங் காட்? ஆண்டவருக்கு நம்ம முழுசாக கீழ்ப்படுகிறோமா? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக தான் ஆண்டவர் நமக்கு என்னென்ன அழகான சத்தியங்கள் கொடுத்துருக்காரு தெரியுமா? சாபத், ஓய்வு நாளை கொடுத்துருக்கார். இந்த பொருள் வள மோகம் நிறைந்த கலாச்சாரத்தில் மனுஷன் பொருள் பொருள் அது இதுன்னு ஓடிட்டு இருக்கிற இந்த கலாச்சாரத்தில், எனக்கு எனக்கு என்று ஓடிக்கொண்டிருக்கிற இந்த கலாச்சாரத்தில் இல்லைங்க, பொருட்கள் கிடையாது. கீப் அவே ஆல் திங்ஸ், கம் பேக் டு காட். பொருட்கள் எல்லாம் ஒரு ஓரமாக வச்சுருங்க, தேவனிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு நாளை, பரிசுத்தமான ஒரு நாளை தனியாக வச்சுட்டார். பார்த்தீங்களா? ஓய்வு நாள் டு ரிலேட் வித் காட், தேவனோடு உறவு கொள்ளவும் அவருடைய பிள்ளைகளோடு சபையாரோடு உறவு கொள்ளவும் ஆண்டவர் ஒரு சமுதாயத்தை கொடுத்துருக்காரு நமக்கு. சர்ச் கம்யூனிட்டி, திருச்சபை என்ற சமுதாயத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. பாருங்களேன், பொருட்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, செல்ஃபோன் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, ஆனால் சர்ச்சுக்குள்ளே வந்தாலும் ஃபோனை தான் நோண்டிகிட்டு இருக்கோம். பாருங்களேன், ஒரு யூத் மீட்டிங் நடந்துச்சு, அந்த யூத் மீட்டிங் நான் தான் நடத்தினேன். ஸோ ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, நான் எல்லா பிள்ளைகள்லாம் கவனிச்சுட்டே இருப்பேன், என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு. பிள்ளைகள் இன்றைக்கி பைபிள் கொண்டு வர கிடையாது சர்ச்சுக்கு. பார்த்துருக்கீங்களா? வாலி பிள்ளைகள், தே ஆர் நாட் பிரிங்கிங் பைபிள்ஸ் டு த சர்ச், தே ஆர் பிரிங்கிங் மொபைல்ஸ். பைபிளை மொபைல்லே பார்த்துக்கிறேன். பைபிள் கேன் பி கால்டு ஹோலி பைபிள். கேன் அ மொபைல் கேன் பி கால்டு, கேன் அ மொபைல் பி கால்டு ஹோலி மொபைல்? சொல்ல முடியுமா? ஹோலி மொபைல்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த மீட்டிங்கில், யூத் மீட்டிங்கில் அப்படியே எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பையன் கீழே குனிஞ்சிக்கிட்டு இருந்தான். என்னடா பண்ணுறான் அப்படின்னு போய் பின்னாடி, அவனுக்கே தெரியும், பின்னாடி நைஸாக போய் பார்க்குறேன்.
ஃபோனை வச்சு கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். யூத் மீட்டிங் நடக்குது, மொபைலில் கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கி பிள்ளைகள் அப்படி தான் இருக்கிறாங்க, வாலிய பிள்ளைகள். சாபத்தில் என்ன செய்கிறோம்? சர்ச்சுக்கு வந்து ஆர் வி கனெக்டிங் வித் காட்? தேவனோடு இணைகிறோமா? சபையில் இருக்கவங்களோட பேசுகிறோமா, பழகுறோமா? வயசானவங்களோடு நேரம் எடுத்து அவங்கள விசாரிக்கிறோமா? யோசித்து பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். சாபத் தேவனோடு உறவு கொள்வதற்கான ஒரு நேரம், ஒரு நாள். we are to be connected with God. அதனால ஆண்டவர் 7 நாட்களில் ஒரு நாளை 7ஆம் நாளை கொடுத்துருக்கிறார். அதை பரிசுத்தமாக கடைபிடிக்கும் பொழுது நம்ம எப்படி ஆகும் சொன்னால், வில் பிகம் a spiritual community, ஆவிக்குரிய சமுதாயமாக, a God glorifying community, தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு சமுதாயமாக நாம் மாறுவோம். ஓய்வு நாட்களில் ஆலயத்துக்கு வருவது போக மற்ற நேரங்களில் ஸ்பெண்ட் டைம் இன் நேச்சர். இயற்கையோடு நேரம் செலவழிங்க. இயற்கையில் போயிட்டு அங்கேயும் போன நோண்டிட்டு இருக்கக்கூடாது. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஓய்வு நாளில் நம்ம பரிசுத்தமாக கடைபிடிக்கும் பொழுது இந்த கன்சூமரிசம், இந்த பொருள் வள மோகத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை. பொருட்கள்லாம் போதும், கடைக்கு போனது போதும், சரிங்களா, வியாபாரம் பண்ணது போதும், எல்லாம் நிறுத்துங்க. இட்ஸ் டைம் ஃபார் காட். சாபத் இஸ் எ டைம் ஃபார் காட். இன்னைக்கு உலகம் எப்படி ஓடுது? பணம், நேரம்னா நேரத்தை வச்சு பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறாங்க, சரிதானே? ஆனால் சாபத்தின் வரும்பொழுது டைம் இஸ் நாட் மணி, டைம் இஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட். நேரம் அப்படின்னா பணம் கிடையாதுங்க. நேரம், இந்த நாள், இந்த ஓய்வு நாள் என்பது தேவனோடு வைக்கிற உறவுக்கு ஆண்டவர் அடையாளமாக கொடுத்துருக்கிறாரு. How are we observing the Sabbath? ஓய்வு நாள் எப்படி கடைபிடிக்கிறோம்? யோசித்து பார்ப்போம். அன்பான தேவ பிள்ளைகளே, பைபிளில் டேனியல் நமக்கு தெரியும்ல. டேனியல் கைதியாக கொண்டு செல்லப்பட்ட தேசம் பாபிலோன். பாபிலோன் is known for worship, selfishness, self worship, சுயத்தை தொழுகை செய்தல். அப்படி தானே ராஜா சொன்னா நேபுகாத்நேச்சார், சரிங்களா? தான் நிறுத்தின சிலையை வணங்கணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் மேதிய பெர்ஷியா வந்துச்சு. மேதிய பெர்ஷியா, தரிய ராஜா என்னை தான் வணங்கணும், 30 நாள் என்னை தான் வணங்கணும், சரிதானே? ஸோ அப்போது பாபிலோன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் ஃபால்ஸ் வர்ஷிப், ஃபால்ஸ் வர்ஷிப், செல்ஃப் வர்ஷிப், தவறான தொழுகை, சுய தொழுகை, இதுதான். ஆனால் அந்த கல்ச்சர்லையும் அந்த கலாச்சாரத்திலையும் தானியேல் ஆண்டவருக்காக எப்படி நின்றான்? அதுலேயும் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு ஃபெல்லோஷிப், ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ், ஆவிக்குரிய நண்பர்களோடு சேர்ந்து ஜெபிக்கணும். ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். டேனியல் மாதிரி நமக்கு அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபெல்லோஷிப் இருக்கா? யோசித்து பாருங்க. ப்ரேயிங் 3 times a day, 84 வயசுலையும் சிங்கிக்கபியில் போடக்கூடிய தருணத்திலையும் தினம் 3 நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணார், சரிதானே? அந்த ஆக்வர்டு கல்ச்சரில், அந்த பாபிலோனியன் கல்ச்சரில் பாருங்கள், அவர் எப்படி ஆண்டவருக்காக நின்னார். டேனியல் 3 நேரம் ஜெபம் பண்ணார். நண்பர்களோடு உறவு, அதான் சபையோடு உறவு, அதான் சொல்ல வரேன். அதுபோல் தேவனோடு, பரலோகத்தோடு உறவு. ஒரு பெரிய பிரசிடென்ட் அவர், சரிதானே? அந்த லெவலுக்கு போயிட்டார். என்னதான் இருந்தாலும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்தார். வாலிப பிள்ளைகளே, நம்ம அப்படி இருக்கிறோமா? இளம் வயதில் கைதியாக கொண்டு செல்லப்பட்டவன் தானியேல் 17 வயசில். He was taken as a captive to Babylon when he was 17. But till his 94, ஒரே ஸ்மித் எழுதுறாரு, தாட்ஸ் ஆன் டேனியல் அண்ட் ரெவலேஷன் விளக்கத்தில் சொல்கிறாரு. ஒரே ஸ்மித் சொல்கிறாரு, டேனியல் lived up to 94 years. தானியேல் 94 வயது வரைக்கும் வாழ்ந்தார் அப்படின்னு அவர் எழுதுகிறார். பைபிளில் அவருடைய 84 வயசு வரைக்கும் சரித்திரம் இருக்குங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் சிங்கக்கபியில் தானியேலை போடும்பொழுது அவருக்கு 84 வயசு. அந்த 84 வயசுலேயும் 3 நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணார் பாருங்க.
He valued relationship with God. He valued church fellowship with the friends, spiritual friends. தேவனோடு இருக்கிற உறவு, ஆவிக்குரிய நண்பர்களோடு இருக்கிற ஐக்கியம், இது எல்லாத்தையும் முழங்கால் படிட்டு ஜெபித்தல், இதெல்லாம் அவர் மதிச்சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் பொருளை முக்கியப்படுத்துகிறது. நாம் தேவனோடு இருக்கிற உறவை முக்கியப்படுத்தணும். We must value people, we must value church, we must value God, we must value spiritual growth. ஆவிக்குரிய வளர்ச்சியை முக்கியப்படுத்தணும், தேவனை முக்கியப்படுத்தணும், சபையை முக்கியப்படுத்தணும், உறவுகளை முக்கியப்படுத்தணும், நபர்களை முக்கியப்படுத்தணும். whereas the world is giving importance to things. இன்னைக்கு உலகம் பொருட்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது. சரிங்களா? பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க. ஆண்டவர் நமக்கு 10 கட்டளைகள் கொடுத்திருக்கிறார். அந்த 10 கட்டளைகளுடைய ஆர்டர் என்ன தெரியுமா? first 4 commandments God. முதல் 4 கட்டளைகள் தேவன். 5வது கட்டளை குடும்பம். சரிங்களா? 5வது கட்டளை தகப்பனு தாயை கனம் பண்ணு. 5வது கட்டளை குடும்பம். 6வது கட்டளை 6, 7, 8, 9 இந்த கட்டளை எல்லாம் பார்த்தீங்கன்னா அதர்ஸ், மற்றவங்களுக்கு எதுவும் செய்யாத, தீங்கு செய்யாத, விபச்சாரம் பண்ணாது, திருடாது. 10வது கட்டளை அதுவும் அதில் சேரும், அதர்ஸில் சேரும், இச்சையாது இருப்பாயாக. அந்த 10வது கட்டளையில் கடைசியில் தாங்க திங்ஸ் அப்படின்னு காட் சொல்கிறார். அடுத்தவன் பொருள் எதுக்கும் ஆசைப்படாத. சரிங்களா? 10 கட்டளை பாருங்கள். காட், ஃபேமிலி, அதர்ஸ் அண்ட் திங்ஸ். அப்போது காட் கொடுக்குற அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா திங்ஸ் எப்பவுமே கடைசி தாங்க. பார்த்தீங்களா? இன்றைக்கி உலகம் என்ன செய்யுது? திங்ஸை தூக்கி முதல்ல வச்சிருச்சு, பொருட்களை முதல்ல வச்சுட்டு காடை தூக்கி கடைசியில் வச்சிருச்சு. நாம் எப்படி இருக்கிறோம்? யோசித்து பார்ப்போம். பிரியமான தேவ பிள்ளைகளே, we must be like Daniel. He lived a transformed life. ஒரு மனமாற்றம், மறுரூபம் அடைந்த, உருமாற்றம் அடைந்த வாழ்க்கை வாழ்ந்தார். Why தெரியுமா? Why? It's because he purposed in his heart. Daniel 1:8 படிக்கிறோம். தானியேல் தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி இருந்தான். So young people, we must purpose in our hearts that we should live a life that is God glorifying. தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்று இருதயத்தில் தீர்மானம் செய்யணும். A relational community. We must be transformed into a relational community. உறவை மதிக்கிற சமுதாயமாக, God glorifying community, தேவனை மகிமைப்படுத்துகிற சமுதாயமாக, spiritual community, ஆவிக்குரிய சமுதாயமாக நீங்களும் நானும் மாறணும். மாறினா தான் நாம் நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயத்தை மாற்ற முடியும். மகாத்மா காந்தியடிகள், இந்தியாவினுடைய தேச தலைவர், அவர் சொல்லுவார், do you want to change the world? Change yourself. என்னுடைய சர்ச்சுக்கு பின்னாடி ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது, தான் ஃபவுண்டேஷன். ஒரு பெரிய பில்டிங் இருக்குது இந்த சர்ச்சுக்கு பின்னாடி. அந்த பில்டிங் முன்னாடி பார்த்தீங்கன்னா காந்தி படம் போட்டிருக்கோம். அதில் ஒரு அவருடைய கேப்ஷன் போட்டிருக்கோம். காந்தி சொன்னது, do you want to change the world? Change yourself. இந்த உலகத்தை மாற்ற வேண்டுமா? காந்தி சொல்லியிருக்கிறாரு, முதல்ல உன்னை மாற்று. என் வாழ்க்கை மாறாமல் நம்ம உலகத்தில் மாற்ற முடியாதுங்க. So let the change, let the transformation take place first of all in me. அந்த மாற்றம் முதலாவது எனக்குள்ள நடக்கட்டும் என்று நம்ம ஒப்பு கொடுப்போம். தானியேலை போல, தானியேல் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாருங்க. இந்த தானியேல் 7 ராஜாக்களை பார்த்தார், 7 ராஜாக்களை பார்த்தார், 3-4 ராஜ்யங்களை பார்த்தார். எருசலேம், பாபிலோன், மேதிய பெர்சியா, அதெல்லாம் பார்த்தார். இதெல்லாம் பார்த்தார். 4 ராஜ்யங்கள், 7 ராஜாக்கள், எவ்வளோ மக்கள் எல்லாம் பார்த்தாரு. பட் his life remained the same, glorifying God all the time. எத்தனை ராஜாக்களை பார்த்தாலும், எத்தனை ராஜ்யங்களை பார்த்தாலும் அவருடைய வாழ்க்கை மாறவே இல்லை. தேவனுக்கு மகிமையாகவே நிலைத்திருந்தது. அப்படி ஒரு தானியேலாக அருமையான வாழி பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை இந்த வாரம் முழுவதும் கேட்ட எல்லா தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு மகிமையாக மாற நம்ம ஒப்புக் கொடுப்போம்.
இந்த உலகம் நம்மை மாற்றக்கூடாது, இந்த சமுதாயம் நம்மை மாற்றக்கூடாது. நாம் உலகத்தை மாற்றணும், நாம் இந்த சமுதாயத்தை மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல அந்த மாற்றம் எனக்குள்ளாக வர வேண்டும். ஆண்டவரே என்னை மாற்றும். கிரியேட் இன் மீ a clean heart, O God. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த 7 நாட்களும் வாலிபர் ஜெபவாரமாக கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளே நடத்தினீர். ஆண்டவர் உமக்கே மகிமை கனம் துதி எல்லாம் ஏறெடுக்கிறோம். சத்தியத்தை கேட்டேன், எல்லாரையும் தொடுங்க. லார்ட், we want to change the world. இந்த உலகத்தை நாங்கள் மாற்றணும். முதல்ல எங்களை மாற்றும் ஆண்டவரே, எங்களை மாற்றும். ஒப்பு கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை தொடுங்க. முதலாவது தேவன், அடுத்து குடும்பம். அம்மா அப்பாட்ட பேசணும், சகோதர சகோதரிகளை மதிக்கணும், உறவுகளை மதிக்கணும். அதுக்கப்புறம் மற்றவர்கள், அதுக்கப்புறம் தான் பொருட்கள். இந்த ஆர்டரை நாங்கள் மனசில் வச்சு வாழ, தேவனுக்கு மகிமையாக வாழ, தானியேலை போல மாற, இயேசுவை எங்கள் வாழ்க்கையிலே பிரதிபலிக்க தேவனுக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும், குறிப்பாக இலங்கையின் வாலிப பிள்ளைகள் யாவரோடும், இந்த ஜெபவார கூட்டங்களில் தினந்தோறும் கலந்து கொண்ட ஆன்லைனில் சத்தியங்களை பார்க்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரோடும் தேவாசீர்வாதம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென்.